ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இட்லி உப்புமா தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. மீதி இருந்த இட்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் நனைச்சிட்டு இது பண்ணால் தான் நல்லா உதிரியாக வரும், இல்லைன்னா உதிரியாக வராது. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் சேர்க்கறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துங்க. உங்கள் இட்லியில் உப்பு அதிகமாக இருந்தால் உப்பு போட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் எப்பவும் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டு வந்த பிறகு அப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது கடல் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். எனது கொஞ்சம் அதிகமாகவே வறுத்துட்டேன். நான் கையில் கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகிட்டுது. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு காரெல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்று சேர கலந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம், காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. எனக்கு இதுமாரி சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். வேணும்னா கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்தமாரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே சிம்பிளாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. அவ்வளோதான், இட்லி உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.